சிங்கப்பூர்ல 45 வயசுல கிடைச்ச புது வாழ்க்கை. ஆனா அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரிஞ்ச உயிர். சீனாவில இருந்து சிங்கப்பூர் வந்து 45 வயசுக்கு மேல ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சு, ஆனா அத அனுபவிச்சு வாழ்றதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணோட உயிர் பிரிஞ்சது உண்மையிலேயே இங்க பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. லீ ருய்பே 45 வயசு பெண்மணியான இவங்க சமீபத்துல தான் சீனாவில இருந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க. போன மார்ச் 10ஆம் தேதி தன்னோட 55 வயசு கணவருக்கும் வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களுக்கு சாப்பாடு செய்ய பொருட்கள் வாங்க சந்தோஷமா சைக்கிள்ல கடைக்கு போயிருக்காங்க. ஆனா மனைவி வர லேட் ஆனதும் கணவர் உடனே போன் பண்ணப்ப அந்த பக்கம் ஒரு டாக்டர் போன் எடுத்து உங்க மனைவிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் பதறின அவரு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடியே அந்த பெண்மணி இறந்துட்டாங்க. சிம்ஸ் அவென்யூ பக்கத்துல நடந்த லாரி விபத்துல அவங்க இறந்திருக்காங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அத சந்தோஷமா வாழலாம்னு தான் நினைச்சோம், ஆனா அதுக்குள்ள இப்படி ஆகிடுச்சுன்னு அந்த கணவர் கதர்னது அங்க இருந்த எல்லாரையுமே கலங்க வச்சிருக்கு.